ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 28/1/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஒரு ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 24ஆம் தேதிக்கு 4ஆம் நம்பர் வந்திருக்கு, 25ஆம் தேதிக்கு 25, 27ஆம் தேதிக்கு நமக்கு 7 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ 28ஆம் தேதிக்கும் நமக்கு ஆல் போர்டுக்கு ஒரு 8 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரு 7 7ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 7ஆம் தேதி ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரும் 7 7ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அக்டோபர் மாதத்தில் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரு 7 7ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 7 7ன்னு சொல்லி ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் 7 7ன்னு சொல்லி அடப்பு மாதிரி வைக்கும்பொழுது அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். 69 35, இங்கே 74 39. ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் வரலான்னு பாருங்கள். இங்கே நமக்கு 93 காமனு, இங்கேயும் 93 அப்படிங்கிற நம்பர் காமனாக இருக்குது. சரிங்களா? இங்கே 74 அப்படிங்கிறது 74, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 65. ஸோ 65ங்கிறது நமக்கு 93 காமன் இல்லாமல் உள்ள நம்பரு. 65 74, அப்போது 8 3 நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ 8 3 அப்படி நம்பர் வர்றதுக்கான அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. இப்போது 6 7 8, இங்கே 5 4 3, அப்போது 2 3ஆம் நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ 93 அப்படி நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரணும். சரிங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஏ போலில் ஒரு 93 அடிச்சிட்டாங்க ஏபி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 33 அடிச்சிட்டாங்க. 93 அப்படி நம்பர் நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? தொண்ணூற்றி 3 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா பி போர்டுக்கு நமக்கு 9 அப்படி நம்பர் வரணும். சரிங்களா? ஏன்னா பி போர்டில் மட்டும்தான் 9 அப்படி நம்பர் வைக்காமல் இருக்காங்க. அதே மாதிரி ஏ போர்டில் மட்டும்தான் நமக்கு இன்னும் 3ஆம் நம்பர் வைக்காமல் இருக்காங்க. அப்போது ஏபி 39 அப்படி நம்பர் வரணும். சரிங்களா? ஏபி 39 அப்படி நம்பர் வரணும். சி போர்டுக்கு 8ஆம் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இங்கே நமக்கு 4ஆம் தேதிக்கு ஏ போர்டு 4, 5ஆம் தேதிக்கு ஏ போர்டு 5 4 5. அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 7ஆம் தேதிக்கு சி போர்டு 7, 8ஆம் தேதிக்கு சி போர்டு 8 அப்படின்னு சொல்லி 398 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு காமனான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6 5, அதே மாதிரி 7 4 நமக்கு இங்கே டிஏ போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம 8 3 நமக்கு வந்து பார்த்தா இந்த கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு. அப்போ மறுபடியும் இந்த 3ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டி போர்டில் வச்சுக்கலாம். சரிங்களா? 33 98 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 33 98 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. சிங்கிள் நம்பராக வந்து பார்த்திங்கன்னா 398 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 398 அப்படி நம்பரு. ஸோ இது இல்லாமல் ஏபி நம்பர் 39 அப்படி நம்பர் நம்ம அப்படியே தான் வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் சி போர்டு மட்டும் மாற்றி சொல்கிறேன் பாருங்கள். நாளைக்கு ஏபிஎஸ்சிபிசியில் ஆல் போர்டு. சரிங்களா? ஆல் போர்டில் ஏபிஎஸ்சிபிசி 93 39 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சி போர்டுக்கு மட்டும் 8ஆம் நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நம்ம 398 அப்படி நம்பரை கொடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸாக பாருங்கள். 275 190 220 879. நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 867 122 235. நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் வரணும். சரிங்களா? இங்கே நமக்கு 879க்கு பார்த்திங்கன்னா ஏபி 87 எடுத்து நமக்கு ஏசி 87, ஏபி 22 எடுத்து நமக்கு பிசி 22 அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இங்கே ஏசி 25 எடுத்து ஏசி 25 அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த நம்பர் இந்த கிராஸுக்கு நமக்கு வரணும். சரிங்களா? இதுலேருந்து நமக்கு 2 நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ இதுலேருந்து 2 நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா
நம்ம ஏபி 39 அப்படி நம்பர் எடுத்தாச்சு சரிங்களா. 390 91 அல்லது 390 அப்படி நம்பர் வரணும். எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்கான நம்பர் தான். நம்ம ஏபி 39ங்கிறது ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர் என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 398 அப்படி நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம 98 89ங்கிறது நம்ம ஃபாலோவிங்லேயும் இருக்குது சரிங்களா. நாளைக்கு வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. 398 அப்படி நம்பரு 391 390 ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 398 அப்படி நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 4Dக்கு வந்து பார்த்திங்கன்னா 33ன்னு சொல்லியிருக்கோம். 33 98ன்னு சொல்லியிருக்கோம். இந்த நம்பர்ஸ் ஏற்கனவே 3 9 8 வச்சு எந்த நம்பர் 4Dயில் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே இங்கே ஒரு 89 38 அப்படி நம்பர் தான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா 83 98 இந்த நம்பரை பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 1 lakh ப்ரைஸ் இப்போ நான் ப்ரைஸில் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இந்த 83 98 33 98 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே டேட்டு கான்செப்ட் வச்சு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி 439 18ஆம் தேதி 94 21. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 74 39. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமனாக 49 அப்படி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா காமன் நம்பராக வந்து நிற்கிது சரிங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நமக்கு டிஏ போர்டில் 94ங்கிறது காமனாக இருக்குது. அப்போது இந்த கான்செப்ட் படி வந்து பார்த்திங்கன்னா ஏபி மட்டும் பாருங்கள் 43 ஏபி 43 42. ஸோ இங்கே ஏபி 41. இங்கே நமக்கு சி போர்டுக்கு 9ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க 9. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1. இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் வரணும் சரிங்களா. அப்போது சி போர்டு கான்செப்டுக்காக சொல்கிறேன் 418. இப்போ டி போர்டில் 94 18 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சிங்கிள் நம்பராக எடுத்து என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 398 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 390 391 இந்த 418 அப்படிங்கிறதுலாம் ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. சிங்கிள் நம்பர் தான் என்னால் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 398 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுவாங்க போதுமானது. அதே மாதிரி லாஸ்ட்டு 5 days நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்பரை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டு 5 days ஸ்ட்ரைட்டாக நம்பர் கொடுத்துருப்போம். ஒரு 6 பேர் ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்து ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணுங்கள். சி போர்டு 0 வச்சு எடுத்து ட்ரை பண்ணிட்டு வந்தவங்க கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நமக்கு 14ஆம் தேதியே வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம 15ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே வரணும். இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு வெளியே வந்திருக்கும் நமக்கு உள்ளே வச்சுட்டாங்க. 70 அப்படிங்கிற பேர் அதிலே இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணிவிட்டு வந்தவங்க பிசி மட்டும் எடுத்து வர வரைக்கும் எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. இடையில வந்து விட்டுறாதீங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.